இன்றைய சத்திய வசனங்கள் பரிசுத்த ஆவியை குறித்து நாம் வேத வார்த்தைகளை பார்ப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளிய தேவனையே அசட்டை பண்ணுகிறார். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். பரிசுத்த திருத்துவத்தின் 3 நபர்களுள் பரிசுத்த ஆவியானவர் அவர் பெயரில் விளங்குவது போலவே பரிசுத்தம் தூய்மை சம்பந்தப்பட்ட அலுவல்களை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கும் பரிசுத்தத்தையும் தூய்மையையும் கொண்டு வருகிறார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்யும் தீமை, அசுத்த ஆவி இவைகளிலிருந்தும் உலகத்தின் துன்மார்க்கங்களுடைய இருந்தும் நம்மை பிரித்தெடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் தேவனுடைய ஆவி எது என்றும் பிசாசு ஆவி எது என்றும் வேறுபாட்டை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில்.